நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக சகரியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம். லெட்ஸ் டர்ன் அவர் பைபிள்ஸ் டு Zechariah chapter 9 verse 12. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வார்த்தையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. இந்த வார்த்தையின் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்களை கர்த்தர் எங்களோடு கூட பேசும். நாங்கள் உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கிறவங்க கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். செய்தியில் வரக்கூடிய அநேக காரியங்களை கர்த்தர் ஆராதனையில் ஆவியானவர் மூலமாக ஆவியானவர் வெளிப்படுத்தினதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வாக்குத்தத்தத்தினுடைய ஆரம்பமே என்ன சொல்கிறது? நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். அப்போ நம்பிக்கையுடைய சிறைகள் என்று வாசிக்கிறோம். அப்போ இந்த உலகத்தில் சிறையில் இருக்கிறவர்கள், அதாவது தமிழில் சிறைகள் அப்படின்னு தான் போட்டிருக்கு. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா யூ பிரிசனர்ஸ் ஆஃப் ஹோப், சிறைப்பட்டிருக்கிறவர்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. அப்போ சிறைப்பட்டிருக்கிறவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிங்க நம்புகிறானா ஒரு கை வைத்து வரா இல்லையா சொல்லுங்க. ஆமென். நீங்க சிறைப்பட்டு இருக்கலாம், ஆனா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நீங்க சிறையிலிருந்து நிச்சயமாய் வெளியில வருவீர்கள் ஒரு நம்பிக்கை இருக்குது. உங்களுடைய பிரச்சனையை விட்டு நீங்கள் வெளியே வருவீர்கள் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நீங்கள் அடைபட்டிருக்கிறதான எல்லா விதமான தடைகளில் இருந்தும் நீங்கள் வெளியே வருவதற்கு கர்த்தர் உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறார். ஆமென். It is written, you prisoners of hope அப்படின்னு இங்கிலீஷ்ல இன்னொரு டிரான்ஸ்லேஷன் நான் வாசிக்கிறேன். Come back to the place of safety, all you prisoners who still have hope. All prisoners, you still have hope. நீங்க சிறைப்பட்டிருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களுக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்திருக்கார். விசுவாசிகளாலே சொல்லுமே, அநேக மக்கள் சிறைப்பட்டிருக்கிறதுனால எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு, நாங்க வெளியில வருவோம் என்றதான எந்த விதமான நம்பிக்கையுமே இல்லை என்று நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் வெளியே வாங்க, உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையுடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. உங்க வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. நம்பிக்கை உடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். அப்ப நம்பிக்கை இல்லாதவங்க என்ன செய்வாங்க? எனக்கு ஒண்ணுமே இல்லை, எனக்கு நம்பிக்கையே இல்லை, எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு உட்கார்ந்துட்டே இருப்பாங்க. ஆனா நம்பிக்கை உடையவங்க சொல்லுவாங்க, நான் எப்படியாவது எழும்புவேன், நான் எப்படியாவது வெளியே போவேன், நான் எப்படியாவது இந்த சிறையிலிருந்து வெளியே வருவேன், நான் எப்படியாவது இந்த சூழ்நிலையை விட்டு வெளியே வந்து நான் மேற்கொள்ளுவேன், நான் உலகத்தை கலக்குவதற்காக பிறந்தவன் என்று சொல்லுகிறவங்க ஒரு இல்லையா சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகளை பவுலையும் அவரோடு கூட சேர்ந்த சக ஊழியக்காரர்களை பார்த்து சொன்னார்கள், உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். வரலையா சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே அவர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்காங்க, இவங்க உலகத்தை கலக்கிட்டு இருக்கிறாங்கப்பா. கொஞ்சம் பேர் பவுல் என்றுதான ஒரு மனுஷன் இருக்கிறான், ஒரு ஊழியக்காரன் இருக்கிறான், அவன் உலகத்தை கலக்கி கொண்டு இருக்கிறான், அவரோடு கூட இருக்கிறவங்க எல்லாரும் இப்ப இங்கேயும் வந்துட்டாங்க. வரலையா சொல்லுங்க. எதுக்கு வந்திருக்காங்க? கலக்கம் அடைவதற்கல்ல, உலகத்தை கலக்குவதற்காக வந்திருக்காங்க. வரலையா சொல்லுங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் உலகத்தை கலக்குகிறவர்களாக இருக்க வேண்டுமே ஒழிய கலங்குகிறவர்களாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. உலகத்தினுடைய பலவிதமான பயமுறுத்தல்கள், அதிகார வர்க்கங்களுடைய அநேக அதிகாரத்துடைய வன்மைகள் உங்களை தாக்குவதற்கு வரலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, நம்பிக்கையுடைய சிறைகளை, நம்பிக்கையோடு நீங்கள் சிறைச்சாலையில் இருக்கலாம், நம்பிக்கையோடு நீங்கள் சிறைப்பட்டு இருக்கலாம், நம்பிக்கையோடு நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்தை விட்டு எழும்புங்க. அவர் அல்லையா சொல்லுங்க. என்னால் முடியலை பாஸ்டர்,
என்னால் முடியலை அப்படின்னு சொன்னால் அப்படிதான் இருக்குங்க. ஆனால் உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு ஆண்டவர் இருக்காரு, அவரை கூப்பிடுங்க, அவர் உதவி செய்வார். ஒரு அல்லையா சொல்லுங்க. அதுதான் பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஒரு அல்லையா சொல்லுவோமா? இன்றைக்கு நீங்கள் பலனற்றவர்கள் தான், உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார், உங்கள் அருகாமையில் இருக்கிறார், நீங்கள் கூப்பிடுகிற தொலைவில் இருக்கிறார், உங்களுடைய கண்ணீரை காண்கிறார். எந்த சூழ்நிலையில் நீங்கள் அடைப்பட்டு கிடக்கிறீர்களோ அந்த சூழ்நிலையில உங்களை விடுவிப்பதற்கு தேவனாலே முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, சட்ட திட்டங்களை மாற்றக்கூட கர்த்தரால முடியும். எத்தனை விசுவாசி நீங்க வரீங்க? உங்களுக்காக சட்ட திட்டங்களை மாற்றுகிறவர். இதெல்லாம் நாங்க சொல்றது சும்மா கதை கிடையாது. அல்லேலூயா. ஒரு சகோதரன் அந்த நாட்களில் சொல்லுகிற ஒரு சகோதரனுக்கு பெஞ்சுனா உங்களுக்கு தெரியுமில்ல? உங்களுக்கு பெஞ்செல்லாம் தெரியாது. இப்போ உங்களுக்கு பியூஸ் தான் தெரியும். இன்னைக்கெல்லாம் பெஞ்சுன்னு யாருமே சொல்றது இல்லை. பெஞ்சு கிடையவே கிடையாது. கர்த்தர் இந்த காலத்தில் ஆசீர்வதிச்சிருக்காரு. ஒரு இல்லையா சொல்லுங்க. அந்த பெஞ்சில் இருப்பாரு. அவருக்கு டெய்லி சம்பளம் எடுத்துருமா $10. இவருக்கு இன்னொரு இடத்துல வேலை வாங்கி கொடுக்குறோம். அந்த இடத்துல வேலை வாங்கி கொடுத்தாச்சு. ஆனா விசா டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ப்ரீவியஸ் எம்ப்ளாயர் சொல்லிட்டாரு, இந்த சைன் பண்ணி கொடுத்தாதான் நீ உன்னை விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா இந்த சகோதரனுக்கு சைன் பண்ணி கொடுக்க வேண்டான்னு அவங்க அட்டானி சொல்லியிருக்கிறாரு. இப்போ அந்த வேளையில நாங்கள் என்ன தெரியுமா ஜெபம் பண்ணோம்? சட்டத்திட்டங்களை மாற்றணும். ஏன்னா இப்போ ரெசிட் நோட்டீஸ் வந்தாலே எம்ப்ளாயர் சேஞ்ச் பண்ணிடலாம். அந்த நாட்களில் அப்ரூவல் விசா சேஞ்ச் பண்ணி விசா டிரான்ஸ்ஃபர் பண்ணி அப்ரூவல் வந்தாதான் நீங்கள் புது எம்ப்ளாயர்கிட்டையே நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அந்த நாட்களிலே இருந்த ஒரு பிரசிடெண்ட் அன்னைக்கு ஒரு புதுசு சட்டம் புறப்படுத்தாரு பாருங்க. யார் யார் அப்ளை பண்ணி ரெசிட் நோட்டீஸ் வந்துச்சோ அந்த நாள் தொடங்கி அவங்க புது எம்ப்ளாயர்கிட்ட வேலை செய்யலாம் அப்படின்னு. ஒரு அகலியா சொல்லுங்க. இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியாது, இது பழைய ஹிஸ்டரி உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு நீங்க ரெசிட் நோட்டீஸ் வந்துருச்சு, நான் டிரைவர்ஸ் லைசன்ஸை மாத்திட்டேன், நான் அடுத்த ஜாப் தொடங்கிட்டேன் அப்படின்னு ஈஸியா சொல்றீங்க. அதெல்லாம் பழைய காலத்தில் கிடையவே கிடையாது. அந்த குறிப்பிட்ட அந்த பிரசிடென்ட் அந்த சட்டத்தையே மாத்தினாரு. நம்ம ஜெபம் பண்ணோம், நம்ம சபையில இருந்த ஒரு சகோதரனுக்காக ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் சட்டத்தையே மாத்தினார். கரங்கத்தை அழிவார சொல்லாமா? எஸ்தர் காலத்துல சட்டத்தை மாத்தினாரு, பவுல் காலத்துல மாத்தினாரு அப்படின்னு சொல்லலாம். ஆனா நம்ம காலத்திலையும் கர்த்தர் மாற்றி இருக்காரு. நாங்க சாட்சி, அவர் அழியா சொல்லுவோமே. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க நம்பிக்கையோடு ஆண்டவரத்துல வரணும். இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தை நமக்கு வரப்போகிறது என்ன தெரியுமா? நம்முடைய செய்தியுடைய தலைப்பு சிறைப்பட்டவர்களுக்கு நம்பிக்கை. அல்லேலூயா. சிறைப்பட்டவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்க போகிறார். அநேக வேளைகளே சொல்லுவாங்க இதெல்லாம் முடியாது என்று சொல்லி. நான் சவுதி அரேபியாவில் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது நான் கம்பெனி மாற வேண்டியதாயிடுச்சு. அந்த நேரத்தில் என்னுடைய கூட இருந்த சக விசுவாசிகள் அவங்கெல்லாம் சொல்றாங்க, நீ கம்பெனி மாறணுமா இருந்தா ப்ரீவியஸ் எம்ப்ளாயர் இருந்து என்ஓசி வாங்கணும், நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். அப்போ என்ஓசி இந்த பழைய எம்ப்ளாயர் கொடுக்க மாட்டாரு. அந்த ஆள் அவ்வளோ என்ன என்னுடைய மேலே தெரியுமா, நீ முஸ்லீமா மாறினாதான் உனக்கு டிரைவர்ஸ் லைசன்ஸே தருவேன்னு சொன்ன ஒரு ஆள். எப்படி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்போ முஸ்லீமா மாறினாதான் லைசன்ஸ் தருவேன் உனக்கு, இல்லாட்டி தரமாட்டேன்னு சொன்னவர் அவர் எப்படி உனக்கு என்ஓசி தருவாரு நீ வேற எம்ப்ளாயர்கிட்ட ஜாயின் பண்றதுக்கு அப்படின்னு யார் சொல்றாங்க? பெரிய பெரிய மூத்த விசுவாசிகள், இந்தியாவில் விசுவாசிகளாக இருந்திருக்காங்க, இங்கேயும் விசுவாசிகளாக, இங்கே அமெரிக்காவில் இல்லை, அந்த சவுதி அரேபியாவில் அவங்களாம் சொல்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் அதெல்லாம் இல்லை, நம்ம ஜெபம் பண்ணுவோம், நம்முடைய அதிகாரியுடைய மனசை கர்த்தரால் மாற்ற முடியும் என்று சொல்லி. கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த உபவாச நாளில் உபவாசித்து ஜெபித்தோம். அது ஒரு வெள்ளிக்கிழமை. சனிக்கிழமையில் எம்ப்ளாயரை போய் பார்க்குறேன். நான் போய் பார்க்கும் பொழுது அவர்கிட்ட போய் என்ஓசி கேட்கணும். அது ஒன்றும் பிரச்சனையே இல்லையே, பேப்பர் லெட்டர் ஹெட் இருக்குதா, ரப்பர் ஸ்டாம்ப் இருக்குதா, கொடுங்கன்னு சொல்கிறாரு. நாங்கள் ஏற்கனவே ஒன்று ரெடியாக கொண்டு போயிருக்கிறோம். அங்குள்ள என்ஓசி எல்லா டாக்குமெண்ட்ஸ்லாம், கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் ரைட் சைடில் அரபிக்கில் இருக்கும், லெஃப்ட் சைடில் இங்கிலீஷில் இருக்கும். அப்படி ஒரே பேப்பரில் 2 டிரான்ஸ்லேஷன் இருக்கும், அரபிக் அண்ட் இங்கிலீஷ். நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு போகிறோம். கொண்டு போயிட்டு அவர்கிட்ட சொல்கிறோம், நீங்கள் சைன் பண்ணால் போதும். ஏன்னா இவர் என்ஓசி கேட்டாதுன்னா ஏதாவது
சாக்கு போக்கு சொல்லி நம்மளை போக்கடிச்சிருவாரு, தராமல் விட்டுருவாருன்னு நினச்சிட்டு எல்லாம் ரெடியாக கொண்டு போயிருக்கிறோம். அவர் வந்து சொல்கிறாரு, இல்லை இல்லை வேற லெட்டர் பேட் கொடு, நான் எழுதி தரேன் சொல்லிட்டு லெட்டர் பேட் வாங்கி இங்க் மை இருக்கும்ல அந்த இங்கில் வச்சு எழுதுறாரு. அரபிக்கில் எல்லாம் எழுதி வைக்கிறாரு. எங்களுக்கு என்ன எழுதுறாருன்னே தெரியாது. யூனிவர்சிட்டி தான் தராரா, இவரை இனிமேல் உலகத்திலேயே இருக்காமல் அனுப்பிடுங்கன்னு சொல்கிறாரா என்னன்னு தெரியலை அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு வாங்கிட்டு எல்லாம் சலாம் போட்டுட்டு எல்லாம் போயிட்டு அந்த டிரான்ஸ்லேட் பண்ணுறவர்கிட்ட போய் கொண்டு கொடுத்தோம். அவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு எழுதி கொடுத்ததை விட இவர் ரொம்ப சூப்பராக எழுதியிருக்காரு, இவன் ரொம்ப ஹானஸ்ட் பர்சனு, இவன் ஃபெய்த்ஃபுல்லு, இவன் ஹார்ட் ஒர்க்கரு, இவன் வந்து எங்களுக்கு கட்டாயம் வேணும், அவங்களால முடியாமல் தான் அனுப்புகிறோன்னு சொல்லி அந்த ஆள் எழுதி, அதனால எனக்கு இவன் எங்கே போய் சேர்ந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு ஒரு அல்லையா சொல்லுங்க. முடியாது என்று நினைக்கிற இடத்துல முடிய செய்கிற ஆண்டவர். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க நம்பிக்கையோடு ஆண்டவரத்துல திரும்பணும். பெரியவங்க சொல்லுவாங்க, அதெல்லாம் முடியாதுங்க, இது வரைக்கும் நடந்ததே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, நீங்க சொல்லதெல்லாம் உண்மைதாங்க, ஆனா எங்க கர்த்தர் செய்வாருங்க. ஒரு அல்லையா சொல்லுங்க. நான் நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன், நான் சிறைப்பட்டு தான் இருக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, சிறை கைதியாக ரோமாபுரிக்கு செல்கிற கப்பலில் பிரயாணம் பண்ணுகிற பவுலுடைய வாழ்க்கையை நம்ம திருப்பி பார்க்க போகிறோம். நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கும் பொழுது, நாம் இனி பிழைப்போம் என்கிறதான நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று என்றதான ஒரு நிலைமையில் இருக்கிறார்கள். தேவ ஆலோசனையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு கப்பல் எஜமானனுடைய ஆலோசனையையும் கப்பல் மாலுமியுடைய ஆலோசனையையும் கேட்டு அவர்கள் துறைமுகத்தை விட்டு புறப்படுகிறார்கள். தென்றல் மெதுவாய் அடித்தபடியினால் அவர்கள் இந்த சூழ்நிலை நன்றா இருக்கிறது என்று அவர்கள் புறப்படுகிறார்கள். ஆனால் சூழ்நிலை மாறுகிறது. கர்த்தர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, நம்ம இந்த இடத்தை விட்டு போகிறது நமக்கு ஆபத்து, இங்க இருந்து போகாதீங்க, நம்ம கொஞ்ச நாள் காத்திருந்து போகலாம் என்று சொன்ன பொழுதும் தேவ ஆலோசனையை, பவுலின் மூலமாய் கொடுக்கப்பட்ட ஆலோசனையை அந்த கப்பல் எஜமானும் கேட்கவில்லை, கப்பல் மாலுமியும் கேட்கவில்லை. கொஞ்ச நேரம் முடிந்த பின்பதாக அல்லது கொஞ்ச நாட்கள் முடிந்த பின்பதாக ஒரு பெரும் காற்று வருகிறது. அந்த காற்றுடைய பேர் என்ன? காற்றுடைய பேர் என்ன? யூரோகிளிதோன். யூரோகிளிதோன் என்ற அந்த பெரும் காற்று வரும் பொழுது கப்பல் அங்கே பெரிய ஒரு ஆபத்திற்குள்ளாக கடந்து போகிறது. அந்த ஆபத்துக்குள்ளே கடந்து போய் எத்தனை நாட்கள் அங்க அவங்க சாப்பிடாம இருந்தாங்க தெரியுமா? எத்தனை நாட்கள்? அநேக நாட்கள். கீழே இருக்கு இன்னொரு வசனம் இருக்குது. குவிஸ் கேட்டீங்கன்னா, குவிஸ்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்க குவிஸ் எழுதாட்டாலும் அட்லீஸ்ட் படியுங்க, ஆன்சரையாவது பாருங்க எவ்ரிடே. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அட்லீஸ்ட் யூ லேர்ன் சம்திங் நியூ. அல்லேலூயா. எத்தனை நாள்? 14 நாள். அல்லேலூயா. வாசிங்க பாருங்க. ஸ்தோத்திரம் தம்பி. 14ஆம் ராத்திரி ஆன பொழுது நாங்கள் ஆதிரியா கடலில் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆமென். அப்போ 14 நாட்கள் அவர்கள் என்ன செய்கிறாங்க? ஒன்றுமே சாப்பிடாம இருக்கிறாங்க. 27வது வசனத்தில் வாசிக்கிறோம். இன்னொரு இடத்துல இருக்குது 14 நாட்கள் என்று சொல்லி, இதே சாப்டர்ல. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து அறிந்து கொள்ள வேண்டும், 14 நாட்கள் அதுதான் அநேக நாட்கள். சில இடங்கள்ல அநேக நாட்கள் என்று போட்டிருக்கும். ஆனா அந்த அநேக நாட்கள் என்பதை குறித்து நம்ம சரித்திரத்தை தேடி பார்க்கணும் இல்லையா? அநேக நாட்களாக நான் உபவாசித்து அழுது தேவ சமூகத்தில் இருந்தேன் என்று நெகேமியா சொன்னான். எத்தனை அநேக நாட்கள் என்று நான் சொன்னேன் கடந்த முறையில். எவ்வளவு நாட்கள்? 120 நாட்கள். அல்லேலூயா. 120 நாட்கள், ஃபால் இருந்து ஸ்பிரிங் வரைக்கும். ஏன்னா ராஜா சம்மர்ல ஒரு அரண்மனையில் இருப்பாரு, ஒரு பகுதியில் உள்ள அரண்மனையில் இருப்பாரு. அப்புறம் விண்டருக்கு இன்னொரு அரண்மனைக்கு வந்துருவாரு. இந்த நடு நாட்கள்ல ராஜா தான் உங்களுக்கு அந்த அரண்மனையை மாற்றுவாரே ஒழிய எம்ப்ளாயிஸ் இங்க எங்கேயும் போக மாட்டாங்க. அந்தந்த அரண்மனைக்கு தனிப்பட்ட எம்ப்ளாயிஸ் இருந்தாங்க. அப்படி இந்த நெகேமியா இருந்த அரண்மனைக்கு அந்த ராஜா வரதுக்கு 120 நாள் ஆயிருக்கு. இவன் அந்த 120 நாளும் ஜெபம் பண்ணி இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நான் என்ன சொல்ல வரேன், இந்த கர்த்தருடைய பிள்ளைகளே,
நம்பிக்கையற்ற சூழ்நிலையில பவுல் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த வேளையில ஆண்டவர் பவுல் மாத்திரமல்ல, பவுலோடு கூட இருந்த எத்தனை பேர், பவுலோடு இருந்தவங்க எத்தனை பேருக்கு பைபிளை பார்க்காம சொல்லுங்க. ஏங்க இதெல்லாம் ஈஸி கொஸ்டின். 276 பேர். என்ன பைபிளை படிக்கிறோம், கரைச்சு குடிக்கிறோம், என்னெல்லாமோ பேசுறாங்க. கேட்டீங்கன்னா வாயை திறந்தாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஐயோ பாஸ்டர் உங்களுக்கு தெரியுமா பவுல், எந்த பவுலை சொல்றீங்கன்னு தான் கேட்கணும். அங்கே வீட்டு பக்கத்தில் ஏதோ ஒரு பவுல் இருந்திருப்பாரு. ஆமா, அந்த அளவுக்கு 276 பேர் 37வது வசனத்தில் இருக்குது. கப்பல்ல எத்தனை பேர் இருந்தாங்க? 276 பேர் இருந்தோம். இது எழுதினது யாரு? இது எழுதினது யாரு? இது எழுதினது யாரு? லூக்கா எழுதினாரு, பவுல் இல்ல. ஐயோ ஒரு ஸ்கூல்ல இருந்து ஒரு சின்ன குழந்தைக்கு சர்ச்சில் இருந்து லெட்டர் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆமா, அந்த சர்ச்சில் இருந்து ஒரு லெட்டர் வாங்கிட்டு வாங்க. நீங்க வந்து சர்ச்சுக்கு போறீங்க, உங்க சர்ச்சு நல்ல சர்ச்சா, என்ன சர்ச்? ஸ்கூல்ல எத்தனாவது? அது கிண்டர் கார்டன் போற ஒரு கேர்ளுக்கு, சின்ன ஒரு குழந்தைக்கு. வேற எங்கேயும் இல்லை, நாங்கள் அட்லாண்டால தான். அதில் ஒரு எழுதியிருக்காங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 40வது வசனமா 38வது வசனமா அதில் சொன்னப்பட்டபடி உங்கள் சபை பவுலினுடைய போதனையின்படி உங்கள் சபை, இங்கிலீஷில் தான் இருக்கும், தமிழில் நான் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறேன். உங்கள் சபையானது பவுலின் போதனையின்படி நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றீர்களா, நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றீர்களா என்று நீங்கள் போடணும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அதை அவங்க திருப்பி அனுப்பி விட்டுட்டேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்தில் பவுல் எங்கெங்க இருந்தார் அப்படின்னு கேட்டேன். நான் அந்த ஸ்கூலில் போய் மாற்றிட்டு வாங்க சொன்னேன். நான் ஸ்கூலுக்காரங்களுக்கே நம்ம டீச் பண்ணியிருக்கிறோம். ஒரு இல்லையா சொல்லுங்க. அமெரிக்கன் ஸ்கூலுங்க, இந்தியாவில் உள்ள இந்தியன் ஸ்கூலில் வேற மதத்தை சார்ந்தவங்கள, இந்தியாவில் உள்ள அமெரிக்காவில் உள்ள கிறிஸ்டியன் ஸ்கூலு, அமெரிக்கன் ஸ்கூலு, அவ்வளோதான். இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் அந்த சர்ச்சுகளுக்கு ஆள்கள் போகிறாங்க, என்ன பண்ண முடியும்? ஒரு இல்லையா சொல்லுவோமா? சொல்ல மாட்டீங்களா? இங்கதான் இருக்காங்க. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல பவுல் சொல்கிறாரு, நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் நாங்கள் காணப்பட்டோம். லூக்கா எழுதுகிறார் அதை பற்றி. அப்போ அந்த ராத்திரியில ஆண்டவர் ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறாரு. சிறைப்பட்டு போன கைதி தான். ஆனா உண்மையாக உங்களுக்கு தெரியுமா, பவுல் வந்து நம்ம எல்லாம் சொல்ல கொஞ்சம் கொழுப்படுத்தி தான் அவர் போனார். ஏன்னா அவரை விடுதலை பண்றதுக்கு சொல்றாங்க. இல்ல என்ன விடுதலை பண்ணக்கூடாது, நான் போய் தான் ஆகணும், நான் ராயன்கிட்ட போய் அபயம் விட்டே தான் தீருவேன், எனக்கு நியாயம் வேணும். விடுதலை செய்ய மனதா இருக்கிறார்கள். இவர் நான் விடுதலை செய்ய முடியாது, நான் விடுதலை செய்யக்கூடாது, நான் ரோமன், நான் ராயன்கிட்ட போய் உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண போறேன், என்ன நீங்க அநியாயமா போட்டீங்க. பாருங்களேன், ஒவ்வொரு நாட் ஒன்லி ஒன் இன்சிடென்ட். பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம் 36வது வசனம். சிறைச்சாலைக்காரன் பவுலுக்கு சில வார்த்தைகளை அறிவித்து உங்களை விடுதலையாக்கும்படி அதிகாரிகள் கட்டளைகளை அனுப்பினார்கள். ஆகையால் நீங்கள் இப்பொழுது புறப்பட்டு சமாதானத்துடனே போங்கள் என்றான். யாரு? சிறைச்சாலைக்காரன். அதற்கு பவுல், ரோமராகிய நாங்கள் எங்களை அவர்கள் நியாயம் விசாரிக்காமல் வெளியரங்கமாக அடித்து சிறைச்சாலையில் போட்டார்கள். இப்பொழுது ரகசியமாய் எங்களுக்கு விடுதலை ஆக்குகிறார்களோ? அப்படி அல்ல, அவர்களே வந்து எங்களை வெளியே அழித்து கொண்டு அனுப்பிவிடட்டும் என்று சொல்றாரு. நாங்கள் ரோமாபுரியர், எங்களை அநியாயமாக அடித்தார்கள், சிறைச்சாலையில போட்டார்கள், இப்ப எங்களை ரகசியமா அனுப்ப பாக்குறீங்களா? முடியாது. அவங்கள வர சொல்லு, யார் எங்களை உள்ள போட்டாங்களோ அவங்கள வர சொல்லு, அவங்க வெளியே கொண்டு போய் காமிக்கட்டும், நான் தான் வெளியில விடுறேன்னு சொல்லட்டும். இல்லாட்ட சொல்லிடுவாங்க, இயேசுவை சொன்ன மாதிரி களவாடி கொண்டு போனார்கள், திருடி ஓடிக்கொண்டு போனார்கள், ஜெயிலை தாண்டி மதில் ஏறி குதித்து போய்விட்டார்கள் என்று சொல்லிவிடுவார்கள். பாருங்க, அதுக்காக சொல்றாரு. அதோடு மாத்திரமில்ல, அதுக்கு பின்புதான உள்ள 24, 25 இந்த அதிகாரங்களை வாசிக்கும் பொழுதும் நான் ராயனுக்கு அபயமிட வேண்டும் என்று சொல்கிறான். நான் ராயனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும் உங்களை அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் எங்க இருப்பாங்க, சரி கப்பல்ல போறாரு. எங்க போறாரு? ஒரு கைதியாக ரோமாபுரிக்கு போறாரு. இல்லைன்னா யாரும் அவரை கைதியா அனுப்ப வேண்டிய தேவையே இல்லை. ஒரு ஆளுடைய சொல்லுங்க, இன்றைக்கு நீங்களே என்ன செய்கிறீங்க?
எனக்கு நியாயமான நிற்கும் போது கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பார். ஹல்லேலூயா. அப்போ அந்த பிரயாணத்துல தான், பவுலுடைய பிரயாணத்துல தான் கர்த்தர் தோன்றி சொல்லுகிற ஒரு காரியம். 27ஆம் அதிகாரம் அன்றைக்கு ராத்திரியில பார்ப்போம். ஆகிலும் 22வது வசனம் வாசிக்கலாம். ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. பிராண சேதம் வராது. நீங்க திடமனதா இருங்க. இன்னைக்கு நான் சொல்றவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சொல்றேன், ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் நம்பிக்கையற்று போனீர்களா? நீங்கள் உயிர் பிழைப்போம் என்றதான நம்பிக்கை இல்லாமல் போறீங்களா? உங்களுடைய வேலை போய்விட்டது என்றதான ஒரு எல்லாம் முடிந்து போனது என்று நினைக்கிறீர்களா? நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாக இருக்கும் பொழுது என் ஆண்டவராகிய இயேசுவை தேடி வாங்க, சிறையிருப்பை இருந்து வெளியே வர உங்களுக்கு கர்த்தர் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில எல்லா சிறையிருப்பிலிருந்து உங்களை விடுதலையாக்கி உங்களை அவர் குன்றின் மேல் இட்ட விளக்காக அவர் தலை நிமிர்ந்து நிற்க செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கரங்களை ஒரு அலையிலே சொல்லுவோமா? உங்களுக்கு விரோதமாக பல சாத்தானுடைய கட்டுகள் வரலாம், சாத்தானுடைய சிறைகள் வரலாம், அதிகார வர்க்கங்கள் உங்களை எப்படியாவது தங்களுடைய அதிகாரத்திற்கு உட்படுத்தி தங்களுடைய வலைக்குள்ளே வைக்கலாம் என்று நினைக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. சிறையில் இருக்கிற உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. சிறையில் இருந்த யோசேப்பை அந்த ராஜாவாகிய பார்வோன் வரவழைத்து அவனுடைய தன்னுடைய சொப்பனத்திற்கு அவன் விடை கண்டுபிடிக்கும்படி கர்த்தர் அந்த யோசேப்பை அந்த பார்வோனுக்கு முன்பாக கொண்டு நிறுத்தினார். விசுவாசிகள் சொல்லுங்க. அவருடைய கால்களில் விலங்கு போட்டது உண்மைதான், இரும்பு சிறைக்குள்ளே அவன் அடைக்கப்பட்டது உண்மைதான். ஆனால் ஒரு நாள் வந்தது, அவன் தேவனுக்காக நம்பிக்கையோடு காத்திருந்தது நிமித்தமாக அந்த எந்த பார்வோன் அவனை சிறையில் அடைத்தானோ அதே பார்வோன் இந்த யோசேப்பை மறுபடியுமாக தன்னுடைய அரண்மனைக்கு கொண்டு வந்து அவனை அரசனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வைக்க கர்த்தர் அவனை உயர்த்தினார். இன்றைக்கு அதே தேவன் ஜீவனுள்ள தேவன். உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. உங்களுடைய நம்பிக்கை அவர் கட்டாயம் அவர் நிறைவேற்றி உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவர். இந்த இடத்துல பாருங்க, கர்த்தர் சொல்கிறார், இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து சொல்கிறார், திடன் கொள்ளுங்கள், உங்களுக்கு தைரியம் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு தைரியம் சொல்கிறேன். நீங்கள் என்ன சொல்லணுமா? நீங்கள் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நீங்கள் திடமனதாயிருங்கள் என்று சொல்கிறார். அத்தோடைய பிள்ளைகளை திடமானது அப்படின்னா நினைச்சோம், இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். இருமனதோடு அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா உங்களுக்கு என்ன இல்லை, விசுவாசம் இல்லை. அப்படியே மனது அலைகளில் அலையடி கடலில் அந்த யாக்கோபு 1வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது கடலில் அங்கே அங்குமிகுமாக அலைகிறதான கடல் அலையை போல் இருக்கிறது என்று நம்ம வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் எப்படி இருக்கிறான்? நிலையற்றவனாயிருக்கிறான். அவருடைய எண்ணங்கள் கடல் அலைகளைப் போல அங்குமிகுமாக அலைகிறது நிமித்தமாக அவன் என்ன செய்கிறான்? மேல 6வது வசனம், சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். காற்று எந்த பக்கம் அடிக்குதோ அந்த பக்கம் சாய்கிறதான அநேக மனிதர்களை நீங்கள் பார்ப்பீர்கள். அப்படிப்பட்டதான ஒரு மனசு இல்ல, திடமனதாயிருங்க. அதுவான தேவனுடைய பிள்ளைகளே, நம்பிக்கையோடு கர்த்தரிடத்திலே திரும்பும் பொழுது நிச்சயம் அவர் நம்மை விடுவிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. சிறைப்பட்டவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில நீங்கள் சிறைப்பட்டு இருக்கிறீர்களோ, யாருக்கு அடிமைகளாக இருக்கிறீர்களோ, எதற்கு அடிமைகளாக இருக்கிறீர்களோ அவைகளில் இருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்க அவர் வல்லவர். இந்த நாளிலும் இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய பிள்ளைகள் நம்பிக்கையோடு உடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். சிறைப்பட்டவர்களுக்கு நீ ஒரு நம்பிக்கையை கொடுக்கிற தேவன். எல்லா சூழ்நிலைகளிலும் உடைய பிள்ளைகளை நீர் விடுதலையாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா குறைவுகளை நிறைவாக்கும் ஆண்டவரே, கண்ணீரை துடைத்தருளும் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலே வெளியே வர முடியாதபடிக்கு டிக்கெட்ல மாட்டிக்கொண்டு இருக்கிறாங்களோ அந்த இடத்திலிருந்து அவர்கள் வெளியே வந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவனே அவர்களுக்கு உதவி செய்திடணும். எல்லா தடைகளையும் மாற்றி போடும். அற்புத அடையாளங்களை செய்திடணும். தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.